அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மைக்கேல் வான் டைரக்ஷனில் சமீபத்தில் வெளியான அர்கைல் அப்படின்ற ஆக்ஷன் காமெடி ஹாலிவுட் படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். ரகசிய உளவாளி கதாபாத்திரத்தை மெயின் கேரக்டரை வச்சு ஸ்பை நாவல் எழுதுகிற ஒரு பெண் ரைட்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் எழுதின கற்பனை கதையில் வரும் சம்பவங்கள் அப்படியே உண்மையிலேயும் நடக்குது. கூடவே கற்பனையை உருவாக்கப்பட்ட கேரக்டர் ஹீரோயினை சந்தித்த பிறகு ஹீரோயினோட வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுவது தான் அர்கைல் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அர்கைல் என்ற சீக்ரெட் ஏஜெண்ட்டை மெயின் கேரக்டரை வச்சு ஸ்பை நாவல் எழுதும் எல்லி கான்வே தான் இந்த படத்தோட ஹீரோயின். அர்கைல் சீரீஸ் என்ற பெயரில் கடைசியாக எழுதின 4 புத்தகங்களுமே அதிகமாக விற்பனையான நிலையில் இப்போ 5வது புக்கை எழுதிக்கிட்டு இருக்காங்க. நல்லா எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட ரைட்டர்ஸ் பிளாக்கால் மேற்கொண்டு எழுத முடியாமல் ஹீரோயின் கஷ்டப்படும் போது கொஞ்ச நாள் இங்கே வந்து எங்கள் கூட இரு, எல்லாம் சரியாயிடும்னு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினும் அவங்க செல்லமாக வளர்க்கிற பூனையோட சொந்த ஊருக்கு ட்ரெயின் ஏறுறாங்க. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பைத்தியக்காரன் போல ஒருத்தன் ஹீரோயின் முன்னாடி வந்து உட்கார்றான். ஹீரோயின் எழுதிய புக்கை கையில் வச்சுக்கிட்டு மெதுவாக ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறவன், இந்த மாதிரி நீ உன் கதையில் எழுதின டிவிஷன் என்ற ரகசிய அமைப்பை சேர்ந்தவங்க இப்போ இங்கே வந்து உன்னை இந்த ட்ரெயினில் இருந்து கடத்தி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்கிறான். நான் உன்னை காப்பாற்ற தான் இங்கே வந்திருக்கேன், நானும் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தான், என்னோட பேர் எய்டன்னு அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். இதை நம்பாத ஹீரோயின், நான் புக்குன்னு எழுதின கதை எப்படி உண்மையாகும், நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லும்போதே ஹீரோயினை கடத்தி கூட்டிகிட்டு போக ஒரு கூட்டமே அங்கே வந்து நிற்கிது. சண்டை போட்டு அங்கேருந்து ஹீரோயினை பத்திரமா காப்பாற்றுற எய்டன் அவளை இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நாம் கற்பனையாக எழுதின கேரக்டர் உண்மையிலே நம்ம முன்னாடி வந்து நிற்குதுன்னு ஆச்சரியத்தில் இருக்கிற ஹீரோயின், இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் எழுதிய கதைப்படி சில்வர் புல்லட்டை தேடி எய்டன் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை ஹோட்டல் ரூமில் எய்டன் பேசினதை மறைஞ்சிருந்து கேட்ட பிறகு எய்டன் மூலமாகவும் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பயந்து அவனை விட்டும் விலகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கையில் சுத்தமாக காசு இல்லை. சரி, தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்களாவது ஏதாவது உதவி செய்வாங்கன்னு பார்த்தா காப்பாற்ற வந்த அம்மாவும் அப்பாவுமே டிவிஷனை சேர்ந்தவங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினால் யாரையுமே நம்ப முடியல. அவ மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. உண்மையிலேயே ஹீரோயின் யாரு, எப்படி அவ புக்கில் எழுதின கதையெல்லாம் உண்மையாகுது, தன்னை துரத்தி வர்றவங்க கிட்ட இருந்து ஹீரோயினால் தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் நினைவுகளை இழந்த சீக்ரெட் ஏஜெண்ட்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவளை தான் ஒரு ரைட்டர் தான் என்று நம்ப வச்சு அவள் எழுதும் கதை மூலமாக தங்களை பற்றிய தகவல்கள் அடங்கிய ஒரு பென் டிரைவை வில்லன் கும்பல் கைப்பற்ற நினைப்பது தான் இந்த படத்தோட கதை. ஒரு பென் டிரைவை கண்டுபிடிக்கிற வழக்கமான ஸ்டோரி என்றாலும் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கால் இந்த படம் தப்பிச்சிருச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்கலை. அடுத்ததாக ஹீரோயினாக நடித்த டல்லஸ் ஹாவர்டோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆரம்ப காலத்து அன்சிகா மோத்வானி போல கொஞ்சம் குண்டான உடலமைப்பும் கூடவே பயந்த சுபாவமும் கொண்ட பெண் இவங்க. எப்படியும் இவங்க ரைட்டராக தான் இருப்பாங்கன்னு நம்ம நம்பும்போது சீக்ரெட் ஏஜென்ட்டாகவும் அதே நேரம் ஹிப்னாட்டிக் செய்யப்பட்டு வில்லனோட ஆயுதமாகவும் மாறி வெரைட்டியான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் இறுதி வரை சுவாரஸ்யமாக போனதில் இவங்களோட பங்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. கிராஃபிக்ஸ், சினிமோட்டோகிராஃபி என டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தில் சிறப்பாக இருந்தது. கிளைமேக்ஸில் ஆயில் சிந்தி இருக்கும் இடத்துல ஹீரோயின் ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போடும் ஃபைட் சீனு, ஹீரோவும் ஹீரோயினும் கலரான ஸ்மோக் பாமை பயன்படுத்தி வில்லனோட இடத்துல இருந்து தப்பிக்கிற காட்சி, ஹீரோயின் வளர்க்கிற பூனை சுப்பிரமணி போல செய்யும் ஒரு சம்பவம், இதெல்லாம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்தில் வர்ற எல்லா சண்டை காட்சிகளுமே நல்லா இருந்துச்சு. அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் எதுவும் இல்லை. கடைசி வரை விறுவிறுப்பாக போகும். நல்ல படம், தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.